இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க அநேக காரியங்களை கத்துக்க போறீங்க. இந்த வாரம் முழுதும் நம்ம பேஷன் வீக்கா அனுசரிச்சுட்டு இருக்கோம். அதாவது ஹோலி வீக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வாரம் முழுவதும் நிகழ்ச்சிகள், கதைகள் எல்லாத்தையும் நம்ம வசனம் மூலமா பார்க்க போறோம். இதை ரெபேக்கா அவங்க நமக்கு தெளிவா எடுத்து சொல்ல போறாங்க. இந்த வாரம் என்னென்ன நிகழ்ச்சிகள் வரப்போகுதுன்னு அவங்க சொல்ல போறாங்க. வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, இந்த மாதம் நம்ம எல்லாரும் சேர்ந்து குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டரை கொண்டாட போகிறோம். இந்த சந்தோஷத்தை எப்பவும் போல சர்ச்சோட பலவிதமான கொயர்களை கொண்டு கொண்டாட போகிறோம். இந்த பாடல்கள்ல எத்தனை உண்மை இருக்குன்னு பாருங்க. நாம எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தையும் ஜனனத்தையும் நினைச்சு பார்ப்போம். அது மட்டும் இல்ல, தேவன் உங்களோட இருக்காரு. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கக்கூடிய எல்லா இலக்கையும் அடையறதுக்கு அவரு உதவி செய்வாரு. அதனால இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய இலக்கை நோக்கி அடி எடுத்து வைங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி ரெபேக்கா. இந்த வாரம் முழுவதும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நம்ம வழங்க போறோம்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நண்பர்களே, இந்த வாரம் நிகழ்ச்சி முழுவதும் தவறாம பாருங்க. நம்முடைய ஆண்டவர் எதற்காக அவதரித்தாரோ அதை நிறைவேறுகிறது தான் இந்த பேஷன் வீக்ல நம்ம பார்க்க போறோம். அது நமக்கு ஒரு புது வாழ்க்கையை தருது, புது சத்தியத்தை தருது, புது வழியை தருகிறது. இப்போ ஒரு ஆராதனை பாடலை நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்த்துட்டு வந்துடலாம்.
ஒரு இனிமையான ஆராதனை பாடலை நம்ம இப்போ பார்த்தோம். உண்மையான விடுதலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வரக்கூடியது ஒரு சிறிய இடைவேளை. முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஸ்டுடியோ ரொம்ப விசேஷமா இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இங்க லைட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அப்புறம் கேமராஸ் ரொம்ப ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஏரியாலேயே மல்டிபிள் செட்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு செட்டை ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற சிபிஎன் டீம் தான் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்பாங்க. இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அதனால இங்க டெல்லி குர்கான்ல இருக்கிற டீமோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கும் வாரத்தோட முதல் நாளாக இருக்குது. நம்ம ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். அதன் மூலமாக நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை எப்படி கிடைக்குது அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க போகிறோம். அமித் சாலோம் அவருடைய சாட்சியை கேட்க போகிறோம். இவர் தேவனை விட்டு விலகி இருந்தார். நிறைய கெட்ட பழக்கங்கள் இவர்கிட்ட இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தேவனை இவர் தெரிஞ்சுக்கிட்ட போது எப்படி புதிய வாழ்க்கை இவருக்கு கிடைச்சது, இதை அவர் மூலமாவே நம்ம கேட்கலாம். அமித்சல்லாம் உடைய வாழ்க்கையில் அவருடைய சிறு வயதில் நடந்த சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றிவிட்டது. 1993 வருஷம் என்னுடைய அப்பா இறந்துட்டாரு. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தாரு. அவர் பெயர் பவன்குமார். அவர் காணாமல் போயிட்டாரு. அவர் காணாமல் போய் 35 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவரை பற்றின தகவல் இல்லை. வீட்டில் மூத்த மகன் வீட்டை விட்டு போயிட்டதுனால என்னுடைய அம்மா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2000 என்னுடைய அம்மாவும் இறந்துட்டாங்க. அந்த சூழலில் அதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அமித்தை வழிநடத்தி செல்வதற்கு யாருமே இல்லை. தன்னுடைய சிறிய சகோதரிகளை வளர்ப்பதற்காக அமித் தவறான நண்பர்களோடு சேர ஆரம்பித்தார். நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சூதாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே சம்பாதிக்கிறத வழக்கமாக்கிக்கிட்டேன். எனக்கு அதான் வேலைன்னு ஆயிடுச்சு. சூதாட போன இடத்துல ட்ரிங்க்ஸும் குடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அது பழக்கமாயிடுச்சு. அது என் வாழ்க்கையே மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த கெட்ட பழக்கத்திலேருந்து என்னால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரவே முடியலை. இப்படிப்பட்ட நிலையில் அமித்துடைய சகோதரி ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டார். எப்போதெல்லாம் அமித் வீட்டுக்கு வருவாரோ அப்போதெல்லாம் தன்னுடைய சகோதரி ஜெபம் செய்வதை பார்ப்பார். நான் என்னுடைய தங்கையை பார்த்து கேலி கிண்டல் செய்வேன். நீ இப்படிலாம் செஞ்சா என்ன நல்லது நடக்க போகுது? சொல்லப்போனா நமக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இறந்துட்டாங்க, அண்ணனும் காணாம போயிட்டான். எதுவுமே வாழ்க்கையில நல்லதே நடக்கல, எல்லாமே போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில என்ன நல்லது நடக்க போகுதுன்னு கேட்பேன். அதை கேட்டு என்னுடைய தங்கை இல்ல நான் ஜெபம் செய்வேன், தேவன் நிச்சயமா நமக்கு நல்லது செய்வார்னு சொன்னான். ஜெபம் செய்வதற்காக தன்னுடைய தங்கையை தேடி வரக்கூடிய போதகருக்கு அமித் எதிர்ப்பு தெரிவிப்பார். சில சமயங்களில் ஜெபம் செய்யும் போது அமித்தும் அமர்ந்து கொண்டு அங்கு நடக்கும் பிரசங்கத்தை கேட்பார். அதன் பிறகு அமித்தும் ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். நான் என்னுடைய முடிவுல நான் உறுதியா இருந்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தேவன் கிட்ட ஜெபம் செய்யும் போது, நீங்க உண்மையான தேவனா இருந்தா நீங்க உண்மையிலேயே ஒரு உயிருள்ள தேவன்கிறத எனக்கு காட்டுங்கன்னு சொல்லுவேன். ஜனவரி 10 எனக்கு திடீர்னு நெஞ்சில வலி ஏற்பட்டுச்சு. என்னுடைய நெஞ்சில வலி ஏற்பட்ட பிறகுதான் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரிய வந்துச்சு. பல மருத்துவமனைகளில் பரிசோதனை செய்த பிறகு இறுதியாக ஒரு பெரிய மருத்துவமனையில் அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்தது. டாக்டருங்க என்னுடைய பிரச்சனையை எல்லாத்தையும் சரி செஞ்ச பிறகும் கூட இதயத்துல ஒரு செயற்கை வாழ்வு பொருத்தணும்னு சொன்னாங்க. அதோட விலை ரொம்ப அதிகம். நாங்க மருந்து மாத்திரைகளை இலவசமா கொடுத்தா கூட நீங்க இந்த வாழ்வுக்காக 7 லட்சம் வரைக்கும் செலவு செய்யணும்னு சொன்னாங்க. 2015 வருஷம் ஜனவரி 24 சிட்டில இருந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல எனக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு 7 லட்சம் பெரட்டி கட்டணும். அதுக்கப்புறம் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். அமித் குணமடைந்து கொண்டிருக்கும் நிலையில் அவருக்கு அருகில் இருந்த பைபிளை அவர் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். எவர் ஒருவர் தேவனை நோக்கினாரோ அவருக்கு வெளிச்சம் கிடைத்தது, அவருடைய முகம் எப்பொழுதும் கருக்கவில்லை அப்படிங்கிற வசனத்தை படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு வசனமும் கண்ணில் பட்டுச்சு. அதில் ஒரு பட்சியை போல நாம் வலையில் இருந்து வெளியே வந்துவிட்டோம், அதிலிருந்து தப்பிவிட்டோம் என்ற பொருளில் ஒரு வசனத்தை படித்தேன். இந்த வசனங்கள் என்னுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சுது. எனக்கு
தேவன் என்னோட பேசுனது மாதிரியே இருந்துச்சு. எல்லா விதமான பிரச்சனையில இருந்தும் என்னை வெளியே கொண்டு வந்தது மாதிரியே தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய மனசுல ரொம்ப அதிகமான சமாதானம் கிடைச்சது. என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. வாழ்க்கையில் சமாதானத்தை உணர்ந்து கொண்ட அமித் தன்னுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் விட்டுவிட்டார். வாழ்க்கை முழுக்க தேவனை பின்தொடர முடிவெடுத்தார். நான் தேவனை என்னுடைய ரட்சகரா ஏத்துக்கிட்டேன். இவர் ஒருத்தர் தான் உயிருள்ள தேவனா இருக்கிறாரு. அவரால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். நான் என்னுடைய எல்லா தவறான பழக்க வழக்கத்தையும், அதாவது குட்கா சாப்பிட்றது, தினமும் நான் அதிகமாக குட்கா சாப்பிடுவேன், எல்லாத்தையும் நான் அன்னைக்கே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் தொடவே இல்லை. இன்றைக்கு அமித் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சாத்தியம் இல்லாத விஷயங்களை சாத்தியமாக்கிய தனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவருக்கு தன்னுடைய நன்றியை செலுத்துகிறார். எனக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்சு 8 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய உடல் நலத்துல முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே போச்சு. எனக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்குங்கிற உணர்வு எனக்கு ஏற்படவே இல்லை. தேவன் எனக்கு ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு. தேவனால எல்லாத்தையும் செய்ய முடியும். என்ன மாதிரி ஒரு மனுஷனை, அதாவது எனக்குள்ள அவ்வளவு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. நான் ஒரு ரவுடி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மனுஷனான எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. நான் அவருக்கு இன்னைக்கு மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர்தான் உயிருள்ள தேவன், அவர்தான் உயிருள்ள கடவுள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ரட்சகரா இருக்காரு. அவர்தான் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தாருன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். நன்றி அமித். உங்களுடைய சாட்சி உண்மையிலேயே ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதா இருக்கு. தேவனால் மாற்றக்கூடாத காரியம் எதுவும் இல்லை. தேவன் நினைத்தால் எல்லாம் கூடும். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் கூட இதே மாதிரி சில தேவையில்லாத பழக்கங்கள் உங்ககிட்ட இருக்குதா? தேவனால் மாற்றக்கூடும். அந்த மாற்றம் எப்போ வரும்? அந்த புதிய வாழ்க்கை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுக்குள்ள நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். அந்த உணர்வு வரும்போது அந்த புதிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இப்படி தான் 2009 நியூயார்க்லேருந்து ஒரு விமானம் புறப்பட்டு போயிட்டு இருந்துச்சு. அது என்ஜினில் கோளாறு ஏற்படவும் அந்த விமானிக்கு அதை தரை இறக்குறதுல பெரிய சவால் இருந்தது. அவ்வளோ ஈஸியாக அதை தரை இறக்க முடியலை. வேறு வழியே இல்லாமல் ஹட்சன் ஆற்றில் அந்த விமானத்தை இறக்குனாங்க. அந்த விமானி எல்லா மக்களையும் பத்திரமா, அந்த பயணிகளை பத்திரமா ஒருத்தரையாக வெளியில் அனுப்பி கடைசியாக தான் அவர் வெளியில் வந்தார். அந்த விமானி எல்லா பயணிகளும் பாதுகாப்பாக பத்திரமா இறங்கிட்டாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கடைசியாக பொறுமையாக அவர் வெளியில் வந்தார். அந்த செயலுக்காகவே அந்த விமானிக்கு விருது கொடுத்தாங்க. நம்மளுடைய ஆண்டவரும் இப்படி தான். அந்த பாதுகாப்பான உணர்வு அவரிடம் மட்டும்தான் இருக்கிறது. இதை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 10-11. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? ஆண்டவர் புதிய வாழ்க்கையை தர விரும்புகிறார். ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையை தர விரும்புகிறார். திருடன் திருடத்தான் வருகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மையை தருகிறார். மனுஷங்க நமக்கு உதவி செய்யும்போது கூட ஏதாவது ஒரு சுயநலத்தோடு தான் நமக்கு உதவி செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் எப்போதுமே நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கும் போது அந்த பாதுகாப்பான உணர்வு நமக்கு வரும். அதுக்கு ஜெபம் அவசியம். உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா? அல்லது எங்களோட இணைந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்களுக்கு ஜெப குறிப்புகள் ஏதாவது இருக்கா? எங்களுடைய CBN ப்ரேயர் லைனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களோட இணைந்து ஜெபிக்கலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கவுன்சிலிங் ஏதாவது தேவைப்படுதா? இலவச கவுன்சிலிங்க்கு எங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் வாங்க. எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/CBN Special Offers. நண்பர்களே, CBN ஃபவுண்டேஷன் பெண்களுக்கான பல விழிப்புணர்வு முகாம்களை நடத்திட்டு வராங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிறது ஒரு சிறிய இடைவேளை. Hey parents, Superbook India will be live on Instagram
அண்ட் நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்டும் வர போறாங்க. இந்த ஈஸ்டர்ல நாங்க எல்லா அன்பு குழந்தைகளுக்காகவும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்காக ஜெபம் செய்ய போறோம். சோ தவறாம நீங்க எல்லாரும் காலையில 10 மணிக்கு சூப்பர் புக் இந்தியா இன்ஸ்டாகிராம்ல கலந்துக்கோங்க. மதர்ஸ் டே தினத்தை முன்னிட்டு ஸ்பெஷல் ஆஃபர். தேசிய டிவி சேனல்ல ஒரு அழகான பாட்டை அவர்களுடைய பெயர்ல டெடிகேட் பண்ணி உங்க தாயாருக்கு வாழ்த்து சொல்லுங்க. மதர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல், நீங்களும் உங்க தாயாரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவுடன் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துக்களுடன் இவையெல்லாம் தேசிய டிவியில் ஒளிபரப்பாகும். இந்த ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்காக வெறும் 2024 ரூபாய் மட்டுமே. இந்த அருமையான பரிசு மதர்ஸ் டே தினத்தன்று பாடலை பரிசாக வழங்க 3 எளிமையான ஸ்டெப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, www.cbnindia.org போங்க. ஸ்டெப் 2, ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்ல கிளிக் பண்ணி ஸ்டெப் 3, கிஃப்ட் த சாங் டெடிகேஷன்ல கிளிக் பண்ணுங்க. உங்க தாயாருக்காக இதுவரை இல்லாத சிறந்த பரிசை கொடுங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. பேஷன் வீக்ல முதல் நாள்ல இருக்கும். ஆண்டவர் இயேசு நமக்காக மரித்தார், நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை தருவதற்காக அவர் மரித்தார். அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிபிஎன் ஃபவுண்டேஷன் டெல்லியில் இருக்கக்கூடிய சந்தன் போலா பகுதியில் பெண்களுக்கான பொருளாதாரத்தை கையாள்வது, அந்த பொருளாதாரத்தை குறித்த ஒரு முகாம் நடத்தினாங்க. அதில் பெண்களுடைய பங்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிபிஎன் ஃபவுண்டேஷன் சமூகத்தில் பெண்களுடைய வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபட்டு வருகிறது. அவர்களுடைய சமூக முன்னேற்றம் மட்டுமல்லாமல் அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் செயல்பட்டு வருகிறது. எல்லா துறைகளிலும் பெண்கள் வலிமை மிக்கவர்களாக மாறுவதற்காக நாங்கள் எப்போதும் அவர்களுக்கு துணையாக இருந்து வருகிறோம். இந்த முயற்சியை மேலும் தொடரும் விதமாக நாங்கள் இந்த முறை இந்திய தபால் துறையுடன் இணைந்து பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஒரு முகாமை நடத்தினோம். பெண்களை வலிமை மிக்கவங்களா மாத்துறது எப்பவுமே எங்களுடைய முயற்சியா இருந்துட்டு வருது. நாங்க அவங்களுக்காக பொருளாதார விழிப்புணர்வை பற்றிய ஒரு முகாமை நடத்தணும். நாங்க இந்த நிகழ்ச்சிக்காக அருகில இருக்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஏபிசி அப்புறம் போஸ்ட் மாஸ்டரை ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லி இன்வைட் பண்ணிருக்கோம். சிபிஎன் அப்புறம் நம்மளோட டெல்லி மகளிர் குழுவோட இணைஞ்சு நாங்க ஒரு முகாமை அமைச்சிருக்கோம். பேங்க் எல்லா இடத்துலயும் இருக்காது, ஆனா போஸ்ட் ஆபீஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். பெண்கள் போஸ்ட் ஆபீஸ் போகும்போது வீட்டுல இருக்கிற மாதிரி உணர்வு ஏற்படும். பெண்கள் போஸ்ட் ஆபீஸோட இணைஞ்சிருக்க வேணுங்கிறது தான் எங்களோட விருப்பமா இருக்கு. அவங்க இங்க சிறு சிறு தொகையை கொடுத்து பெரும் தொகையா சேமிச்சுக்க முடியும். 50 ரூபாயில இருந்து 10 ரூபாய் எடுத்து வைக்கணும். ஏன்னா அது நம்ம பிற்காலத்துல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில நம்மளுக்கு உதவும். நமக்கு எங்கேயாவது திடீர்னு பண தேவை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ நம்ம சேமிச்ச தொகையை அங்க பயன்படுத்திக்கலாம். இந்த முகாமில் பெண்களுக்கு தபால் நிலையம் மூலமாக நடத்தப்படும் முக்கியமான சிறு சேமிப்பு திட்டத்தை பற்றி விரிவாக விளக்கப்பட்டது. போஸ்ட் ஆபீஸ்ல கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளை பத்தியும் எங்களுக்கு சொன்னாங்க. அதுல முக்கியமானது சுகன்யா சிறு சேமிப்பு திட்டம். இதுல 10 வயது மேற்பட்ட சிறுமிகளுக்கு பணம் சேர்க்கலாம். இந்த சேமிப்பை அந்த பெண் பிள்ளையோட படிப்புக்காகவும் திருமணத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். 2வதா நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கான திட்டம். நாம அவங்களுக்கு பிபிஎஃப் கணக்க தொடங்க முடியும். 3வது பெண்களுக்கானது. அது மூலமா பெண்களுக்கு உதவி கிடைக்கும். இந்த பிபிஎஃப் திட்டத்தை பத்தி எங்களுக்கு தெரியாமலே இருந்துச்சு. அத பத்தி இங்க வந்ததும் நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாம பெண்களுக்கான சிறு சேமிப்பு திட்டத்தை பத்தியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். பெண்களுக்காக தபால் நிலையம் என்பது சேமிப்பை தொடங்குவதற்காக மிக முக்கியமான இடமாய் இருந்து வருகிறது. கவர்மெண்டோட திட்டம் ஏழைகளுக்கான திட்டமா இருக்கு. நான் பேங்க்ல அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சபட்சம் நான் அதுல 1000 ரூபாவது எப்பவும் வச்சிருக்கணும். ஆனா இங்க 100 ரூபாய் இருந்தா தொடங்கலாம். இங்க இருக்க எல்லா பெண்களுமே சேமிப்பு கணக்க தபால் நிலையத்துல தொடங்கிக்கணும். இனி வரும் காலங்கள்ல ஆரம்பிக்கக்கூடிய முகாம்ல நாங்க பெண்களுக்கு எங்களோட முழு உதவியை வழங்குவோம். எல்லா பெண்களும் தபால் நிலையங்கள்ல தங்களுக்கான சிறு சேமிப்பு கணக்க ஆரம்பிக்கணும். அதன் மூலமா அவங்க பயன்பெறணுங்கிறது எங்களுடைய நோக்கமா இருந்துகிட்டு வருது. பெண்களுடைய பொருளாதார விஷயத்தில் அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்காக அவர்களுக்கு உத்வேகம் தருவதற்காக நீங்கள் சிபிஎன் ஃபவுண்டேஷனுக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, சிபிஎன் ஃபவுண்டேஷன் எப்படி பின்தங்கிய பெண்களுக்கு பொருளாதாரத்தை கையாள்வது அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம்.
சிபிஎனோட இணைந்து நீங்களும் செயலாற்றணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அவங்களுடைய வெப்சைட் www.cbnf.org. ஆண்டவருக்குள்ள பாதுகாப்பான உணர்வை நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்குது. அதுக்கு ஜெபம் ரொம்ப அவசியம். நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்களும் என்னுடன் இணைந்து ஜெபியுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனையை நீங்க பாருங்கப்பா. பாதுகாப்பான உணர்வை தாங்க சுவாமி. புதிய வாழ்க்கையை தாங்கப்பா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க சுவாமி. வயோதிக மக்களுக்கு பலனை தாங்கப்பா. போக்கையும் வரத்தையும் கூட ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன். நண்பர்களே, பேஷன் வீக்கில் முதல் நாளில் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்தார். அதன் மூலமாக நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையும் மன்னிப்பையும் தருகிறார். இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். வேத வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 31-32. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? பாவிகளை ரட்சிக்க தான் அவர் வந்திருக்காரு. நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார். அதன் மூலமாக நம்மை மன்னித்தார். நமக்காக புதிய வாழ்க்கை அதிலிருந்து கிடைக்கிறது. இதை தான் பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சி முழுவதுமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இன்னும் வரக்கூடிய நிகழ்ச்சியிலையும் அநேக ஆசீர்வாதமான நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க இருக்கீங்க. தொடர்ந்து இந்த வார நிகழ்ச்சிகள் முழுவதையும் நீங்கள் பாருங்கள். இப்போது நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாதவி. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.